குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். இது பாருங்கள், இப்போ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கரிசியில் நல்லா பண்ணி அது நம்ம சும்மா பாகாக தேவையில்லை. அது நம்ம கல் இருக்கும், சில வெள்ளத்தில் கல் இருக்கும், சிலதில் இருக்காது. இதில் இருக்குது, நான் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் நல்லா பாசிப்பயிரை நான் குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன். அது இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் குழைய வேக வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க, பார்த்தா தெரியும். மேக்ஸிமம் உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். என்னது இப்படி இந்த மாதிரி நான் குழைய பாசிப்பருப்பு, ஏன்னா வேறு தேவைக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து வேக வச்சு இந்த வெள்ளை கரிசலுக்கு நம்ம என்ன தேவையாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம தை அமாவாசை இல்லையா, அந்த தை அமாவாசையை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நம்ம இதுக்கு பாசிப்பருப்பை தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இதில் வெள்ளத்தை நம்ம கரைச்சாச்சு, அதுக்கு கல்லை ரிமூவ் பண்ணியாச்சு, பாசிப்பருப்பு வேக வச்சு இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இந்த பாயசத்தில் இப்போ நம்ம 3 ஆட் பண்ண போகிறோம், 3 விஷயம் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை விட போகிறேன். ரெண்டாவது சுக்கு பொடியில் பிடிச்சி வச்சதை போட போகிறேன். இதில் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். போட்ட பின்ன காமிச்சு தரேன். இப்படி நம்ம சிம்பிளாக பாசிப்பருப்பு பாயசம் வச்சாச்சுங்க. இதில் ஆட் பண்ணுற வெல்லம் குவான்டிட்டியெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிங்க, நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் பசுவும் பால் இருந்தால் அதை கூட உங்களுக்கு அது போதும் தான், அது கூட ஆட் பண்ணி விடலாம். இப்போ நான் தேங்காய் கம்ப்ளீட்டாக அரைச்சி விட்ருக்கேன், அதுக்கு பதிலாக தேங்காய் பாலை மட்டும் எடுத்து விட்டாலும் விட்டுக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். அது எப்படி வேணாலும் உங்கள் சௌகரியம். நான் இன்றைக்கி இதை சிம்பிளாக இப்படி பண்ணி முடிச்சிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி சிம்பிளாக பண்ணி முடிச்சிருக்கேன்னு சொல்லி. இப்போ மொதல் ஐட்டம் பாயசம் நம்மளோட ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இதில் தாளித்து வச்சுருக்க நெய்யில் தாளித்து வச்சுருக்க திராட்சையும் கிஸ்மிஸும், கேஷ்யூ நட் கிஸ்மிஸ் ரெண்டையுமே நம்ம அதில் தாளித்து போட போகிறோம். அடுப்பில் என்ன கொதிச்சிட்ருக்கோன்னா எல்லா காயும் போட்டு ஒரு மிக்சட் வெஜிடபிள்ஸ் தான் இப்போ அதில் மஞ்சள் கொதிச்சிட்ருக்கு. இப்போ எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நான் ஜீரகம் தாளித்து இதில் எல்லா காயுமே நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி என்னெல்லாம் காய் எடுத்துருக்கோம் கேட்டால் வாழைக்காய், சேனை, வெள்ளரிக்காய், கேரட்டு, மத்தன்னா அர்ச்சானிக்காய், அது ரீஜனல் லாங்குவேஜுக்கு அனுசரிச்சது மாறும். பம்கின் அல்லாட்டா அதுக்கு என்ன சொல்லலாங்கட்டா மஞ்சள் பூசணி, இப்படி என்ன வேணால் அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாறுங்க. அது பின்ன காவத்துக்கு தமிழ் என்ன சொல்லி நேம், அது நேம் என்ன நேம் எனக்கு தெரியாது ஃபர்தராக. தென் சக்கரை கிழங்கு, இப்படி புடலங்காய், தென் அவரைக்காய், இப்படி நம்ம கையில் என்னெல்லாம் இருந்ததோ அந்த காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி இதை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த வெந்ததில் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தேங்காயும் பச்சை மிளகாயும் ஜீரகமாக ஒட்டி வச்சுருக்கேன், இது அதில் போட போகிறேன். மீதிக்கு நம்ம ஆல்ரெடி காமிச்சு கொடுத்தோம் பாசிப்பருப்பை வேவிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதிலேயே போட போகிறேன். பாருங்க, ரசம் கொதிச்சிட்ருக்கு, புளிஜலத்தில் தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் பிடிச்சி வச்சுருக்கோங்க, பார்த்தா தெரியும். மிளகு, மல்லி, ஜீரகத்தை பிடிச்சி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுடலாம். எல்லா பவுடரையும் போட்டாச்சு. சிம்மில் வச்சுருந்து நல்லா கொதி வரட்டும். நம்ம இன்றைக்கி தை அமாவாசை வீட்டில் நம்ம வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க, கெஸ்ட்டுக்குன்னு சேர்த்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சரியா, அப்போ இது கொதி வரட்டுங்க. இப்போது இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்து, 2 மிளகாய் வத்தல் நான் வறுத்து வச்சுருக்கேன். ஆயில் விட்டு தான் வறுத்து வச்சுருக்கேன். இது பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி இந்த கூட்டில் போட்டுடலாம். பார்த்தா தெரியும், நான் அந்த பவுடரை போட்டிருக்கேங்க. இது ட்ரை ஃப்ரை பண்ணியும் போட்டுக்கலாம், ஆயில் விட்டு வறுத்தும் போட்டுக்கலாம், அது அவங்கவுங்க சௌகரியம். இப்போ நம்மளோட இந்த மிக்சட் வெஜிடபிள் கறி ரெடிங்க. சரியா, இது முடிஞ்செடுத்து இது நீங்கள் பண்ணி பாருங்கள், வீட்டில் எப்படி போடலாம். ஃபைனலாக இந்த பவுடரை போடும்போது என்ன மனமாக இருக்குங்கிறத பாருங்கள், குட் அரோமாவாக இருக்குது. இது நல்லா கொதி வந்தாச்சுங்க. நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ண போகிறோம். கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இதில் நல்லா வெட்டி வந்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வேவிச்சு வச்சுருக்கிற இந்த பருப்பு நான் அன்றைக்கி பாசிப்பருப்போட தண்ணியை தான் இதில் விட போகிறேன். இது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம அதை கரைச்சுண்டாச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு பெருங்காயம் போட்டு மூடி வச்சு அப்புறம் தாளித்தா நம்ம ரசம் ரெடி. நம்ம பெருங்காயம் தாளிச்சாச்சு, கடுகு தாளிச்சாச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்துங்க, கொஞ்சம் ஒரு பீஸ் ஆஃப் தேங்காய், இது இருக்கங்க. இதில் உளுந்து வறுத்து வச்சுருக்கேன், மிளகா, புளி, உப்பு இதெல்லாமே சேர்த்து அரைச்சி நம்ம தொகையார் பண்ணிக்க போகிறோம். இந்த நம்ம அமாவாசையோட ரிலேட்டடாக நம்ம பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் ஐட்டம் வடை. இங்கே பாருங்கள், பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த தண்ணி முடிஞ்சிடுச்சுன்னா ஓகே. மேலே என்ன போட்டிருக்கோம் கேட்டால் மல்லி, கடலைப்பருப்பு, மிளகா, ஜீரகம் எல்லாம் போட்டு வறுத்து வச்சு பொடிச்சு வச்சு பவுட்ரு போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம வேறு ஒரு இதில் சொல்லியிருந்தோம், லாஸ்ட் அமாவாசைக்கு பண்ணினதை தடிகையில் சொல்லியிருந்தோம். சரியா,
இப்போ நம்மளோட சிம்பிளான அமாவாசை தலிகை ரெடி.